அரசியலே மாற்ற பார்க்கிறாய். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆடி பழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள்? உங்கள் முந்தைய வரலாறே அதுதானே. வரலாறு கேட்டு நாங்கள் இங்கு வரவில்லை. இப்படி முறைகேடாக நடக்க உனக்கு எப்படி வந்தது துணிச்சல்? முறையாகத்தான் எல்லாமே நடந்திருக்கிறது. உரிமை உள்ளவரின் தலையில் தான் மணிக்கிரியிடம் பெருமையோடு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு சூட்ட வேண்டுமோ அவருக்குத்தான் முடியை சூட்டி இருக்கிறேன். இவன் இளவரசன் அப்துல்லாவா? சூழ்ச்சி நாடகம் ஆடுகிறாய் என்னிடத்தில். பொதுமக்களே, நாடகம் ஆடுவது இவர்கள் தான். நிறுத்து. நீ இளவரசன் அப்துல்லாவே அல்ல. சமாதியில் வாடும் அவன் பெயரை சொல்லி நீ சரித்திரம் நடத்த வந்திருக்கிறாய். சத்தவன் பெயரை சொல்லி நீ சிங்காதனம் ஏற பார்க்கிறாய். ஷகிலா, நீ சொல், நான் யாரு இந்த நாட்டு மக்கள் அறியட்டும். சொல் ஷகிலா, உண்மை எதுவோ அதை மக்கள் அறியட்டும். சொல். உண்மை சில நேரங்களில் உண்மையாக இருப்பதும் உண்டு. ஓடிப்போன அமைச்சரா மன்னரை மறைத்து விட்டு அவர் பெற்ற செல்வத்தையே அவர் மகன் அல்ல என்று சொல்லுகிறார். இவர்தான் இளவரசர் அப்துல்லா, உங்களை ஆள பிறந்தவர். நான் சொல்வதை நம்புங்கள். நிறுத்து. இன்று தர்பாரை கைப்பற்ற வந்திருக்கும் நீ அன்று மன்னரின் சாரத்தை கைப்பற்றியவராயினே. அதிகாரம் கூட்டமே. அப்பா, என்ன சொன்னாய்? என்னை நிமிர்ந்து பார்த்து சொல். என் சாரத்தின் மீது இல்லாத பழியை சுமத்தி அதை என்னை நம்ப வைத்த பொல்லாதவர்களே, உங்களுக்கு வெட்கமாயில்லை இப்படி பேச? என் நாட்டுக்கு முடிசூட்டு விழா நடத்த நீயா? நாடோடியாக வந்த நீ நாடாள நினைக்கிறாயா? இந்த மணிமுடிக்கு உரியவன் நீயா? இந்த இடத்திற்கு நீங்கள் அருகதையா? எனதருமை குறிஸ்தான் நகரத்து பெருமக்களே, நீங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் எதையும் மறந்திருக்க மாட்டீர்கள். ராணி கதீஜா மாசு பருவற்றவள். இவர் உங்கள் நலம் காக்கும் அமைச்சர் தான். தன் பிறவியில் சந்தேகத்துக்குரிய இந்த பிறவிகள் இவன் பிறவியை சந்தேகத்துக்குரியதாக பார்க்கிறார்கள். இங்கு ஏதாவது கெட்டிருக்கிறது என்றால் அது என் மனம்தான். கெடுத்தவர்கள் யார் என்றால் இந்த முராதும் சுமைதாவும் தான். இந்த கூற்றில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் முன் வந்து சொல்லுங்கள். இவனை கைது செய்யுங்கள். என்னடா உங்கள் வீரம்? ஒருவனை பிடிக்க இத்தனை பேரா? ஆண்மை இருந்தால் வாளோடு வாழ், தோளோடு தோள், ஒவ்வொருவராக மோதி பாருங்கள். விளையாடி காட்டுகிறேன். அப்படியா? நகருங்கள். முதலில் அவர் எனக்கு பதில் சொல்லட்டும்.
எங்கே காவல் வைத்திருக்கிறாய்? சொல். சொல்றேன். இல்லையா ஓடவா பாக்குற? ஓடுதானே மகாராஜா. இந்த துரோகியை என்ன செய்யலாம்? ஏதாவது பெருசா செய்யணும் மகாராஜா. சுபைரா, நீ ஏதாவது ஒரு குற்றம் செய்திருந்தால் உனக்குரிய தண்டனையை வழங்கிவிடலாம். ஆனால் நீ குற்றத்தின் உருவமாக பிறந்திருப்பதால் உனக்குரிய தண்டனை இனிமேல் தான் தீர்மானிக்க வேண்டும். சிப்பாய், இவளை கைது செய்து சிறையில் அடை. எங்கே ராணி? சொல். நட. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்களை இப்படி ஊரூராக சிறை வைத்து வாட்டுகிறாய். இவர்களை உடனே விடுதலை செய். இல்லை பாருங்கள் போகலாம். அரண்மனையில் எல்லோரும் உங்களுக்காக தான் காத்திருக்கிறார். அப்துல்லா, கதீஜா, அப்பா, என் தாயை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். அன்று நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை அப்துல்லா, எல்லா கடமைகளையும் மறந்த என்னைத்தான் நீங்கள் இருவர் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதா? தங்களால் தான் எங்களுக்கு எல்லாம் பெருமை. உங்களை நீங்களே ஏன் தாழ்த்து விடுகிறீர்கள்? கதீஜா, மும்தாஜ், நீ செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. தங்களுக்கு நான் கடமைப்பட்டவள்.
கைமாறு கருதியா மேகம் மழை பொழிகிறது? என்ன இருந்தால் எதிர்பாராமல் தருவதுதான் உயர்ந்த பண்பு. நான் தருவதை நீ உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓஹோ, நீங்கள் தருவதை நான் வாங்கிக் கொண்டால் அத்துடன் என் உறவு முடிந்துவிடும் அல்லவா? இல்லை இல்லை, நான் தரப்போவது அச்சாரம் தான். அதுதான் நம் உறவுக்கு அஸ்திவாரம். என்ன அது? அது